அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டான அசோகா அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், அதே மாதிரி குறைவான பொருள் தான் தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை ஒரு கப்பில் அரை கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றி நல்லா ஒரு 3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி. இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டு வந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அதே நெய்யிலேயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவையும் இந்த நெய்யிலேயே நல்லா கொஞ்சம் வறுபட்டு எடுத்துக்கோங்க. இதே எல்லா மாவுலேயும் நெய் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி மூங் தாலை நம்ம இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் இந்த கோதுமை மாவு நெய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யோட இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க. பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. பேனில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அரை கப் மூங் தாலுக்கு அரை கப் சுகர் சரியான அளவு. இப்போ இதை ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ உருகி வரும்போது எல்லாமே சர்க்கரை பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது நல்லா அருமையான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை நம்ம கை விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரங்களில் வரது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். இது கூட ஃபுட் கலர் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேர்க்கும் போது அது பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அந்த தண்ணி இருக்கும், பருப்புலேயும் சர்க்கரை நம்ம போட்டிருக்கனால தண்ணியான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் இருத்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ஃபுட் கலர் ஏலக்காய் தூள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நம்மள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் நெய்யில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம். மீதி பேலன்ஸை இந்த ஸ்டேஜில் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த நெய் வாசனைக்கு ரொம்ப அருமையாக வரும், நம்மளுக்கு வீடே மணக்கும். அதே மாதிரி வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அல்வா. பாருங்கள், இந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது எல்லாமே நெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா அருமையாக வந்துருச்சு. பேலன்ஸ் நெய்யும் இதில் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேனில் எதுவுமே ஒட்டாமல் தண்ணியெல்லாம் போய் நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இது சரியான அளவு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொருளும் கம்மி தான், அதே மாதிரி டைமும் குறைவாக தான் எடுத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.